கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவதற்காக வேண்டி வருகிறார்கள். அருகே இருந்த ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருந்து வழிந்தோடக்கூடிய தண்ணீர் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆடையில் பட்டுவிட்டது. மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு சென்று ஆடையை மாற்றிவிட்டு மீண்டும் மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். வந்து தொழுதார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடியவர்களுக்கும் போவோருக்கும் அது இடையூறாக இருக்கிறதே என்று சொல்லி அதை கலட்டி அப்புறப்படுத்துமாறு ஆணையிட்டார்கள். அது கலட்டி அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. மீசாப் என்று அரபியிலே சொல்வார்கள். அந்த தகர தப்பை அதிலே மழை நீர் வழிந்து ஒரு ஓரமாக அது விழும். ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். பார்த்தால் அப்புறப்படுத்தப்பட்டு விட்ட அந்த மீசாபை காணவில்லை என்பதை அருகே விசாரிக்கிறார்கள். ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அதை அப்புறப்படுத்துமாறு ஆணையிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நேராக கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சென்றார்கள். சென்று நீங்கள் தான் அதை அப்புறப்படுத்தினீர்களா? ஆம். எப்படி நீங்கள் அப்புறப்படுத்தலாம்? என்னிடத்தில் அனுமதி பெறவில்லை, அப்புறப்படுத்துவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்? அது வரக்கூடியவர்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அது இடையூறாக இருக்கிறது என்று சொன்னபோது ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். மழை நீர் தாறுமாறாக கொட்டுவதை பார்த்துவிட்டு எங்கேயோ சென்று இந்த தகர தப்பையை கொண்டு வந்து அவர்கள் தன்னுடைய கரத்தால் மாட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத இந்த தருணத்தில் வீட்டிற்குள் வருகிற போதும் வெளியே செல்லுகிற போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் மாட்டிய அந்த மீசாவை பார்த்து நான் ஆனந்தம் அடைந்து கொண்டிருந்தேன். திடீரென்று அது இல்லை என்பதை பார்க்கிற போது என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக சொன்ன போது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எங்கே தூக்கி வீசப்பட்டதோ அதை எடுத்து வருமாறு ஆணையிட்டார்கள். எடுத்து வந்ததற்கு பிறகு இது எப்படி வந்தது என்கின்ற விவரம் தெரியாமல் தூக்கி வீசிய அந்த தவறினால் அதனுடைய தண்டனையை நானே ஏற்றுக்கொள்கிறேன். நான் ருக்கூவில் நின்று கொள்கிறேன். என்னுடைய முதுகின் மீது ஏறி நின்று நீங்கள் அதை மாட்டிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குனிய அவர்களின் முதுகின் மீது ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏறி நின்று அந்த மீசாபை முன்பு இருந்தது போன்றே மாட்டிக்கொண்டார்கள். இன்று வரை அந்த தகர தப்பை மஸ்ஜித் நபவி பல கட்டங்களாக பல கோணங்களில் விரிவுபடுத்தப்பட்டதற்கு பிறகும் கூட வத்தகூனி யா உலில் அல்பாப் என்கின்ற ஒரு வசனம் அங்கே இருக்கும். அந்த நூனில் அந்த மீசாபை காணலாம். என்றும் அந்த தகர தப்பை தூக்கி வீசப்படவில்லை.